ஹீரோயினி வந்து அந்த தாத்தா பாட்டி எல்லாம் இருப்பாங்க இல்லையா பக்கத்து வீட்டில், அவங்களுக்கு எல்லாம் குட் மார்னிங் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, இவ ரொம்ப நல்ல பொண்ணு இல்ல, காலேஜ் படிச்சுட்டு இருக்கா, லாயர் ஆகணும்னு அவளுக்கு ரொம்ப ஆசை, அதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றா, ரொம்ப நல்ல பொண்ணுன்னு அவங்க எல்லாம் பேசும்போது அந்த நேரத்துக்கு அவங்க சித்தி மேல இருந்து கத்துறாங்க, சீக்கிரம் போய் எல்லா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இவ வந்து பாய் சொல்லிட்டு கிளம்புறா. இப்போ அங்க போய் ஒரு ரூம்ல காலிங் பெல் அடிக்கும் போது ரூம் மாறி வந்துட்டாலா என்னன்னு தெரியல. ஒரு நிமிஷம் நிற்கும் போது அவன் வந்து வேற ஒரு பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு இவ போகவும் இவளை வந்து உள்ள கூப்பிட்டு அவன் கிஸ் பண்ணிடுறான். தப்பான பொண்ணா என்ன நினைச்சிட்டீங்க, நான் கிடையாது அப்படிங்கவும், இல்ல எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, நான் உனக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றத கூட அவன் கேட்காம ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அதை முடிச்சதுக்கு அப்புறம் இவ அழுகிறா. அவன் வந்து 1 மில்லியன் பணம் இருக்குன்னு வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்கும்போது, நீங்க தான் தப்பான ஆளை பார்த்துட்டீங்கன்னு நான் சொன்னேன்ல, கேட்கல, எனக்கு இந்த அழுக்கு பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த கார்டை தூக்கி வீசிட்டு அவ அழுதுட்டே போயிடுறா. அப்பதான் ஹீரோ மைண்ட் வாய்ஸ்ல யோசிக்கிறாரு, நமக்கு அனுப்புறேன்னு சொன்ன பொண்ணு இவ இல்லையா அப்படின்னு. இப்போ ஹீரோயின் 8 மாசத்துக்கு அப்புறம் கன்சீவா இருக்கா. அவ வந்து நின்னுகிட்டு இருக்கா. அதாவது வந்து அவளோட பாஸ்ட்டை பத்தி நினைச்சிட்டு இருக்கா. என்னோட ஃபியூச்சர் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா என்னோட சித்தி வந்து என்னை ஒருத்தவங்களுக்கு விற்பாங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஆனா அவ தான் வந்து எனக்கு தப்பான அட்ரஸ் எல்லாம் கொடுத்தாங்க, அதனால நான் தெரியாத ஒரு ஆள்கிட்ட ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன், இவ்வளோ நடந்து போச்சு அப்படின்னு அவ ஃபீல் பண்ணிட்டு அந்த குழந்தை கிட்ட சொல்றா.